ட்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்கள் சில டைம் பேசியிருக்கோம். ஆனா, இதுக்கப்புறம் இத மாதிரி பேசவே கூடாது அப்படின்னு நெனச்சிருக்கோம். என்ன அப்படின்னா, சினிமா உலகத்த சேர்ந்தவங்க, ரொம்ப முக்கியமானவங்க ஒரு சிலர் திடீர்னு இறந்து போயிடுறாங்க. ஸோ, அந்த ஒரு இறப்ப பத்தி தான் நம்ம இதுக்கு முன்னாடி பேசியிருக்கோம். ஸோ, அதே மாதிரி இன்னைக்கு நாள்ல பார்த்தீங்கன்னா, ஒரு மூத்த நடிகர் இறந்து போயிருக்காரு. ஸோ, அவர பத்தி தான் நம்ம பேச போறோம். ஸோ, அவரு வேற யாரும் இல்ல. மூத்த நடிகர் ராஜேஷ பத்தி தான் பேச போறோம். ராஜேஷ பத்தி சொல்லணும் அப்படின்னா, அவர் சினிமா உலகத்துல ஒரு தூணா இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு மூத்த நடிகரா இருந்திருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாம, அவரு பார்த்தீங்கன்னா, அந்த காலகட்டத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நெறைய விஷயங்கள் அவர் பண்ணியிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாம, சினிமாவுல அந்த காலகட்டத்துல இருந்து இப்ப வரைக்கும் அவரு தொடர்ந்து தன்னோட நடிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து நடிச்சிருக்காரு. ஸோ நடிப்ப தவிர்த்து குணச்சித்திர கதாபாத்திரங்கள்ல அவர மிஞ்சறதுக்கு ஆளே இருக்க முடியாது. ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டரா இருக்கட்டும், ஒரு கேமியோ ரோலா இருக்கட்டும், எது குடுத்தாலும் தனக்குன்னு ஒரு தனித்துவமான நடிப்ப வெளிப்படுத்துறவர் தான் ராஜேஷ். இவர் பாத்தீங்கன்னா, எல்லா பெரிய ஆட்களுக்கும் ரொம்ப நெருங்கிய நண்பரா இருந்திருக்காரு. ஸோ இவர் இப்போ இறந்து போயிருக்காரு. கொஞ்ச நாளாவே உடல்நிலை பாதிக்கப்பட்டு ரொம்பவே கடுமையா அவர் அவதிப்பட்டிருக்காரு. ஸோ மூச்சு திணறல் அவருக்கு அடிக்கடிக்கு வந்திருக்கு. இப்போ ரீசென்ட்டா அதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே அவர் பார்த்திருக்காரு. 75 வயசு ஆகுது. அவரு நேற்று இரவு உயிரிழந்திருக்காரு. ஸோ இந்த விஷயம் தான் இப்ப சினிமா உலகத்துல ரொம்ப பெரிய அளவுக்கு எல்லாருக்குமே தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. எல்லாருமே ரொம்ப சோகத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவர நமக்கு ஒரு நடிகரா பார்த்திருப்போம். ஆனா இவர பத்தி தெரியாத ஒரு சில விஷயங்கள இப்ப நாம இந்த நேரத்துல நினைவு கூர போறோம். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடிகரா வர்றதுக்கு முன்னாடி ராஜேஷ் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஒரு பள்ளியில ஆசிரியரா அவர் வேலை பார்த்திருக்காரு. ஸோ அப்படி ஆசிரியரா வேலை பார்க்கும்போது தான் நடிப்புல அவருக்கு ஆர்வம் ஏற்பட்டிருக்கு. ஸோ அந்த ஆர்வத்துல அவர் நடிப்ப தேடி, நடிப்புக்காக பல வாய்ப்புகள தேடி ரொம்பவே கஷ்டப்பட்டு அலைஞ்சிருக்காரு. ஸோ அந்த நேரத்துல பாலச்சந்தர் இயக்கத்துல வெளியான அவள் ஒரு தொடர்கதை அப்படிங்கிற ஒரு படத்துல ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த ரோலே அவருக்கு மிகப்பெரிய ஒரு பேரையும், ஒரு சிறந்த நடிகர் அப்படிங்கிற ஒரு பட்டத்தையும் குடுத்திருந்தது. அதுக்கப்புறம் ஒரு சில படங்கள் அவருக்கு தொடர்ந்து வாய்ப்பு வந்துகிட்டே இருந்தது. ஸோ அதே பாலச்சந்தர் இயக்கத்துல கதாநாயகனா அறிமுகமாகுறாரு. அச்சமில்லை அச்சமில்லை அப்படிங்கிற ஒரு படம் அண்ட் கன்னி பருவத்திலே இந்த 2 படத்துல அவர் கதாநாயகனா அறிமுகமானாரு. கதாநாயகனா அறிமுகம் ஆனாலும் அவருக்கு சப்போர்ட்டிங் கேரக்டர் ரொம்பவே சூட் ஆகுது அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்த பட வாய்ப்புகள் சப்போர்ட்டிங் கேரக்டர், ஃப்ரெண்டு இந்த மாதிரி ரோல் தான் அவருக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி நிறைய வாய்ப்புகள் வந்திருக்கு. அதையும் அவர் ஏற்று நடிச்சிருக்காரு. ஒரு நல்ல எழுத்தாளராகவும் இருந்திருக்காரு. திராவிடத்தை அவர் போற்றவரா இருந்தாலும் எம்ஜிஆருக்கு அவர் ரொம்பவே சப்போர்ட்டா இருந்திருக்காரு. சோ இது தவிர்த்து நடிப்புல தனக்கு ஆர்வம் இருக்கிறதுனால அவர் நடிக்கிறதுக்காகவே ஷூட்டிங்காக ஒரு வீடு கட்டியிருக்காரு. சோ அந்த வீட்டை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட தமிழ் சினிமா மட்டும் கிடையாது, தெலுங்கு, மலையாளம், கன்னடம் இப்படி எல்லா சினிமாக்களுமே அந்த வீட்டுல ஷூட் பண்ணியிருக்காங்க. சோ அந்த வீடு வேற எங்கேயும் இல்ல, சென்னையிலே இருக்கு. சோ அவர் இப்ப சென்னையில தான் இருந்திருக்காரு. இன்னைக்கு அவரோட உடலும் சென்னையில தான் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கு. சோ நான் சொன்ன மாதிரி அவர் எம்ஜிஆருக்கு ரொம்பவே சப்போர்ட்டா இருந்திருக்காரு. எம்ஜிஆர் மறைவுக்கு அப்புறமா ஜெயலலிதாவா ஜானகியா அப்படின்னு வரும்போது அவர் ஜானகி அம்மாக்கு தான் துணையா நின்று இருக்காரு. அவங்களுக்காக பிரச்சாரமும் செஞ்சிருக்காரு. சோ அரசியல்லையும் தன்னை ஈடுபடுத்தியிருக்காரு, சினிமாவிலையும் ஈடுபடுத்தியிருக்காரு. இது தவிர்த்து ரியல் எஸ்டேட் அந்த மாதிரி நிறைய பிசினஸ் நிறைய விஷயங்கள் அவர் பண்ணியிருக்காரு. எதையுமே நம்ம தெரிஞ்சுக்காம இருக்கக்கூடாது, எதையும் நம்ம தொட்டு பார்க்காம இருக்கக்கூடாது, எல்லாத்துலயும் நம்மளோட கால் தடம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மனிதரா ராஜேஷ் இருந்திருக்காரு. அவரு கிட்டத்தட்ட 160 படங்களுக்கு மேல நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் 1983ல ஜான் சிவிலியா அப்படிங்கிறவங்கள காதலிச்சு கல்யாணம் பண்ணியிருக்காரு. சோ அவங்களுக்கு 2 பசங்களும் இருக்காங்க. ஒரு பொண்ணு, ஒரு பையன் இருக்காங்க. சோ இப்ப அவங்க பெரிய பெரிய இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க யாரும் சினிமாக்குள்ள வரல. ஆனா ராஜேஷ பத்தி இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, அவர் வெள்ளித்திரையில மட்டும் இல்லாம சின்ன திரையிலும் நிறைய சீரியல்லாம் பண்ணிருக்காரு. அந்த சீரியல்லே தன்னோட நடிப்புக்குன்னு ஒரு தனித்துவமான அடையாளத்தை கொடுத்திருக்காரு. சோ பெஸ்ட் அப்பா, பெஸ்ட் மாமனார் இந்த மாதிரி ரோல் எல்லாம் ரொம்பவே சூப்பரா பண்ணக்கூடிய ஒரு மனிதர் தான் ராஜேஷ். அப்படி இருக்கும்போது ரீசெண்டா அவர் பண்ண சீரியல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ ஜீ தமிழ்ல வந்த கார்த்திகை தீபம் அப்படிங்கிற ஒரு சீரியல்ல அந்த ஹீரோயினுக்கு அப்பாவா பண்ணியிருப்பாரு. சோ அதுக்கப்புறம் தான் அவர் சினிமாவில இருந்து கொஞ்சம் விலகி இருக்கலாம், ஓய்வு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ அந்த ஓய்வு எடுத்த நேரத்துல சிகிச்சையும் அவர் பார்த்திருக்காரு. ஆனா நேற்று இரவு அவருக்கு அந்த சிகிச்சை பலனளிக்காம உயிரிழந்திருக்காரு. சோ வீட்லயே மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் அவரை ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருக்காங்க. கொண்டு போற வழியிலே பாத்துட்டீங்கன்னா அவர் டெத் ஆயிருக்காரு. சோ இந்த விஷயம் சினிமா திரை உலகத்தினரும் ரொம்பவே சோகத்துல ஆழ்த்திருக்கு. அப்படி இருக்கும்போது
ஸோ கமலஹாசன், ரஜினிகாந்த் இந்த மாதிரி மூத்த நடிகர்கள், சினிமாவோட தூண்களா இருக்கிற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, ராஜேஷ் அவர்களோட மறைவுக்கு வந்து இரங்கல் தெரிவிச்சுட்டு வராங்க. ஸோ இரங்கல் மட்டும் இல்லாம எல்லாரும் நேர்லயே போயிட்டு அஞ்சலி செலுத்தணும் அப்டின்னும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நேரத்துல அவரோட நினைவுகள உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறது ஒரு மரியாதை நிமித்தமா இருக்கும் அப்டின்னு நம்புறோம்.